மிஸ்ட்ரி படங்களில் ட்விஸ்ட் இருக்கும் தான், அது கதையோடைய போக்கில் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜீத்து ஜோசப் வந்து முதல்ல இந்த படத்துடைய கதையெல்லாம் யோசிக்கல, இப்படிலாம் ட்விஸ்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த படம் அப்படின்னு முதல்ல அந்த ட்விஸ்டெல்லாம் லைனை எழுதிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதை சுற்றி ஒரு பிளாட் பாயிண்ட்ஸாக எழுதி கதையை எழுதி முடிச்சிருப்பார் போல இருக்கு. இது இல்லை, அது இவர் இல்லை, அவர், அவங்க இல்லை, இவங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு வளைச்சி வண்டியை கொண்டு போயிருந்தாங்க. நம்மளுக்கு தலை சுத்தல் தான் மிச்சம். ஒரு கொடூர ரவுடி கேரக்டர் எங்கே போனாலும் வந்து நின்றுறாரு. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, பட் ஃபிசிக்கலாக எப்படி எல்லா இடத்துக்கும் அவரால் வர முடியும், அந்த ப்ரெசன்ஸ் எப்படி அப்படிங்கிறதான் பாசிபிள்னு புரியல. தென் நம்ம எதிர்பார்க்குற ஒரு ட்விஸ்ட் ஒன்று வருது, இன்டர்வல் பாயிண்ட்லேயே வந்துருது. பட் அதெல்லாம் மன்னிச்சிடலாம் அப்படிங்கிற லெவலில் தான் அது ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ரீசனபிளான ட்விஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி. பட் பிளாட் பாயிண்ட்ஸாக அடுத்தடுத்து இந்த கதையை கொண்டு போன விதம் கண்ட்ரைவிடாக மட்டுமே இருந்தது. கடைசி கட்டத்தில் வர 2 ட்விஸ்ட் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்காத மேட்டர் தான். அது ட்விஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டோம். ஆனால் ரெண்டுமே சர்ப்ரைசஸாக இல்லை, அந்த இடத்துல பயங்கர காண்டா பயங்கர பூங்கா தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இயக்குனர் ஜீத்து ஜோசப் பண்ணதுலேயே மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு ட்ரெய்லரில் நம்மளை நம்ப வச்சது தான். அதுவே காணல் நீரா காணாமல் போச்சு.